இடி கைது செய்து சில டாக்குமெண்ட்டை எடுத்ததாக அவர் சொன்னதன் அடிப்படையில் அதற்கு பின்னால் நேரு அவர்கள் அந்த சிபிஐ தொடுத்த வழக்கை சேலஞ்ச் பண்ணி ஹைகோர்ட்டில் வாஷ் பண்ண பெட்டிஷன் போட்டாங்க. அந்த வழக்கு அதான் மெயின் வழக்கு. அந்த வழக்கை வாஷ் பண்ணி ஹைகோர்ட் அப்படி குவாஷ் ஆகிற நேரத்தில் சிபிஐ போட்ட கேஸை குவாஷ் ஆகிப்பட்டு இடி கிட்ட எல்லாம் மெட்டீரியல் எவ்வளவு தெரியுங்களோ அவளே எடுத்திருப்பாங்க. ஆனால் இடி என்ன சொல்லிச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு தமிழ்நாடு அரசுக்கு உரிய நடவடிக்கை சொல்லி அனுப்பிச்சாங்க. தமிழக முதலமைச்சர் இந்த வழக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர் முதன்மை செயலாளர் என்று கூட பார்க்காமல் உடனடியாக பிரிலிமினரி என்கொயரி கூட இல்லை, டீட்டெயில் என்கொயரிக்கு ஆர்டர் பண்ணி டிவிஎஸ்சி டீட்டெயில் என்கொயரி இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறது. இது இந்த மாதிரி விடுதலை சொன்னால் அதிமுகவை சேர்ந்த எம்பி இன்பதுரை அவர் மேல இந்த கேஸே ஒன்றும் முடிவு வராமல் அவர் எம்எல்ஏ ஜெயிச்சார்ல அந்த தேர்தல் முடிவே இன்னும் வராமல் இருக்கிறது. அவர் ஒரு வழக்கு போட்டிருக்கிறார் பப்ளிக் இன்வெஸ்டிகேஷன்ல. அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஏற்கனவே அரசாங்கம் இந்த விசாரணையை நடத்தி கொண்டிருக்கிற காரணத்தினால் ஒரு எஃப்ஐஆர் போட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆக இதை ஒன்றும் பெரிய எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறது. எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணி பிரிலிமினரி என்கொயரி டீட்டெயில் என்கொயரி நடந்து கொண்டிருக்கிறது. டிவிஎஸ்சி விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் இது போன்ற பல வழக்கு குறிப்பா நேரு அவர்கள் மீது ஜெயலலிதா பல வழக்குகளை போட்டு அத்தனை வழக்குகளையும் வென்று காட்டியவர்தான் என்னுடைய முதன்மை செயலாளர் இப்பொழுது இந்த எஃப்ஐஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டிருக்கிறார்கள். சட்ட ரீதியாக இதை சந்தித்து அதை தவிர்க்குடியாக்குவதற்கு திமுக சட்டத்துறை தயாராக இருக்கிறது என்பதை